கதை போலுராம். மீராப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல போலுராம்னு ஒரு ஏழை வாழ்ந்துட்டு இருந்தாராம். போலுராம் ரொம்பவே நல்லவர். ஆனா அவர் மனசுக்குள்ள எப்பவும் சோகமா தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு கால் வேலை செய்யல. அதனால அவரை யாருக்கும் பிடிக்காது. ஆனா போலுராம் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவாரு. இப்படி ஒரு நாள் ஊருக்குள்ள அவர் போயிட்டு இருக்கும்போது, அட போலுராம், என்னப்பா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அப்படியா? உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா என்ன? எதை பத்தின? அட, நம்ம டாக்டருக்கு சுத்தமா உடம்பு சரியில்லைப்பா. அவர் வீட்டுல கூட போய் டாக்டரை கூட்டிட்டு வரதுக்கு யாருமே இல்லையாம்பா. நம்ம ஊர்ல யாருக்கும் போறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டாக்டரை பக்கத்து ஊர்ல இருந்து கூட்டிட்டு வரணுமே. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆனா கூட்டிட்டு வரதுக்கு யார் போவாங்க? எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸியா இருக்காங்கல்ல. சரி பரவாயில்ல, விடுங்க. நானே போய் அவரை கூட்டிட்டு வரேன். அப்படின்னா நீ கிளம்பு, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. ஏன்னா எப்படியும் உனக்கு எந்த வேலையும் கிடையாதுல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். போலுராம் எல்லாருக்கும் இப்படிதான் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்கு பதிலா அவருக்கு எதுவுமே கிடைக்காது. இருந்தாலும் மக்களுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. பாசமா அவர்கிட்ட யாருமே பேசவும் மாட்டாங்க. அவரோட காலை வச்சு எல்லாரும் அவரை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவர் அதனால ரொம்ப சோகமா இருப்பாரு. ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் அவர்னா பிடிக்காது. அதோ பாத்தியா, ஒன்றரை காலம் உட்காந்துட்டு இருக்கான். வா, அவனை கொஞ்சம் கலாய்க்கலாம். வா போலாம். அட பிண்டு, தீபு, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க பாலு அண்ணன்? அட நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். தனியா உட்காந்து ஏதோ யோசிக்கிறீங்க போல இருக்கு. அட இல்ல, நான் என்ன யோசிக்க போறேன்? சரி போலு அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேளுமா. அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? சரி, எங்களால பண்ண முடிஞ்ச ஒரு வேலைய உங்களால பண்ண முடியாது. உங்களால பண்ண முடிஞ்ச வேலை என்னால பண்ண முடியாதா? அப்படி என்ன வேலை அது? எனக்கு தெரியலையாமா. உங்களுக்கு இது கூடவா தெரியல? ஓடுறது. எங்களால அதை பண்ண முடியும், உங்களால அதை பண்ண முடியாதே. பாவம் போலு அண்ணனால ஓடவே முடியாது. சரி, நம்ம போலாம். அதுக்குன்னு நீங்க ஓடியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் எதுக்காக இந்த தண்டனை கொடுத்தீங்க? யாருக்கும் என்ன பிடிக்கல. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னோட வாழ்க்கை பூரா இப்படியா ஓடிடுமா என்ன? பாவம் போலுராம். அவர் எப்பவும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம், அவர் ரொம்ப புத்திசாலி. அவர் கையாலேயே நல்ல தொடப்பத்தை செய்வாரு. அப்படி ஒரு தொடப்பம் அக்கம் பக்கத்துல எந்த ஊர்லயும் கிடைக்காது. அவர் மார்க்கெட்ல அவரோட தொடப்பத்தை விற்கிறதுக்காக போகும்போது அவரோட தொடப்பத்தை எல்லாரும் உடனே வாங்கிடுவாங்க. மத்த தொடப்பம் விற்கிறவங்க யாருக்குமே இவரை பிடிக்காது. ஏன்னா அவங்களது யாரும் வாங்க மாட்டாங்க. பாத்தியா, அந்த போலோ எடுத்துட்டு வந்தது இன்னைக்கு எல்லாமே வித்து போச்சு. பார்த்துட்டே தான்ப்பா இருக்கேன். நம்ம தலைவிதி தான் சரியில்லை. காலையில இருந்து இதை வச்சு உக்காந்துட்டு இருக்கேன். ஆனா யாருமே வாங்கல. இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி யோசிச்சே ஆகணும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம பசியிலேயே சாக வேண்டியதுதான். இதுக்காக ஒரு நல்ல திட்டம் போட்டா என்ன? அப்படிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. நாளையில இருந்து மார்க்கெட்டுக்குள்ள அவனை வரவிட மாட்டோம். அப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம வியாபாரம் ஜோரா நடக்கும்ல. சரியா சொன்னா? நல்லது, நல்ல யோசனையா சொல்லியிருக்க. அவன் தினமும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுறான். நம்ம பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கோம். இல்ல, இதுக்கப்புறம் நடக்காது. நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இனி அவனை விட போறதே இல்லை. இந்த மாதிரி நடக்கிறதுனால போலுவோட வியாபாரமும் கெட்டு போயிடுச்சு. மார்க்கெட்ல உட்கார்றதுக்கு அவர் யாருமே விடல. அவர் தொடப்பத்தை வித்து சம்பாதிக்கிறத யாராலையும் பொறுக்கவே முடியல. போலுராமால என்னதான் பண்ண முடியும்? அவர் பண்ண தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரமா ஒரு கிராமத்துல விற்கிறதுக்காக போயிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு அதை வித்து காசு வந்தாதான் அவரால் வாழவே முடியும். ஒரு நாள் வேற ஒரு ஊருக்கு தொடப்பத்தை விற்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது வழியில அவர் மல்லு பைல்வான பாக்குறாரு. அடே போலோ, எங்க போயிட்டு இருக்க? என்ன நிறைய தொடப்பத்தை வேற வச்சிருக்க போல இருக்கு. ஏன் எதுவுமே சரியா விக்கலையா? நான் என்னன்னு சொல்லுவேன்னு, என்ன மார்க்கெட்ல உட்காரவே விட மாட்டேங்கிறாங்க. அங்கிருந்து துரத்தி விடுறாங்க. துரத்திட்டாங்களா? ஏன் துரத்துனாங்க? நான் மார்க்கெட்ல உட்கார்றதுனால அவங்களோட தொடப்பம் வித்து போலியா. அப்படியா? அதான விஷயம். சரி, பார்த்துக்கலாம். நான் போயிட்டு வரேன். பார்த்ததுல சந்தோஷம். இப்படியே எல்லா வாரமும் வேற ஒரு ஊருக்கு போய்
போலுராம் அவர் தொடப்பத்தை வித்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ சுமையையும் தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வரணும்னா கஷ்டம்தான். ஆனா இந்த கஷ்டத்தை எதையுமே அவர் கண்டுக்காம அவரோட வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. ஒரு நாள் எல்லாத்தையும் வித்துட்டு வரதுக்குள்ள அவருக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாயந்தரம் வேற ஆயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இருட்டும் ஆயிடுச்சு. நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவரால் அதுக்கு மேல நடக்கவே முடியல. அப்பதான் தூரத்துல அவர் ஒரு வீட்டை பார்த்தாரு. என்னால இதுக்கு மேல நடக்கவே முடியல. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே நான் தங்கிக்கிறேன். போலுராம் அங்கேயே அந்த வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. யாருங்க நீங்க? எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னோட பேரு போலுராமுங்க. நான் ஊரா போய் தொடப்பத்தை வித்துட்டு இருப்பேன். என்னோட ஊரு ரொம்ப தூரத்துல இருக்கு. என்னால நடக்க முடியலங்க, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். சரி, ஆனா வெளியெல்லாம் இருக்க வேண்டாம், உள்ள வாங்க. நானும் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்கலாம். அவரு போலுராம் தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. போலுராம் அவர் யாரு என்னன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. உங்க தொடப்பம் ரொம்ப நல்லா இருக்கு, நானே வாங்கிக்கிறேன். போலுராம் கிட்ட இன்னும் 2 தொடப்பம் தான் இருக்கு. அதான் அவருக்கு வித்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு சரின்னா நான் உதவி பண்றேன். எப்படி உதவி பண்ணுவீங்க? ஒரு தொடப்பம் விக்கிறவரு எனக்கு தெரியும். உன்னோட தொடப்பத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட வித்துரு. அதுக்குரிய பணத்தையும் அவரு உனக்கு கொடுத்துருவாரு. இப்படி செஞ்சீனா ஊரா சுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படிலாம் நடக்குமா? ஆமா, மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உன்கிட்ட இருக்கிற தொடப்பத்தை எல்லாத்தையும் அவரு வாங்கிடுவாரு. நீ அங்க போகணுன்ற அவசியம் கூட கிடையாது. வீட்ல இருந்துகிட்டே வியாபாரத்தை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த நாள் காலையில போலுராம் வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே மாசம் பூரா உட்காந்து எல்லா தொடப்பத்தையும் செஞ்சு வச்சிடுறாரு. அந்த கடைக்காரர் வந்து போலுராம் கிட்ட காசை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாரு. அவரை சந்திச்சு வர ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு போய் அவரை சந்திக்க போறேன். போலுராம் அவரை சந்திக்கிறதுக்காக போறாரு. வா போலுராம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. ஆமாங்கய்யா, வேலை வேற ரொம்ப சரியா இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். அது நல்ல விஷயம் தானே. எவ்வளவு வேலை செய்யறோமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லங்கய்யா, எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணமும் வந்திருக்கு. அப்படின்னா உனக்கு இன்னொரு யோசனையை கொடுக்கறேன். நீயே ஒரு கடை ஆரம்பிச்சிரு. அதனால உனக்கு இன்னும் நல்லது நடக்கும்ல. நீங்க எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுத்துருக்கீங்க. என்கிட்ட இடம் இல்லாதப்போ ஊர்க்காரங்க என்ன மார்க்கெட்ல கூட உட்கார விடல. ஆனா இப்போ நான் அதே மார்க்கெட்ல ஒரு கடையை வாங்க போறேன். எனக்குன்னு சொந்தமா ஒரு கடை. சீக்கிரமா சொந்த கடை ஆரம்பிக்கணும். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேளு. போலுராம் அங்கிருந்து போயிடுறாரு. ஊரோட மார்க்கெட்லயே போலுராம் ஒரு கடையையும் வாங்கிடுறாரு. அவரோட வியாபாரம் இன்னும் அதிகமாயிடுச்சு. போலு அண்ணன், நீங்க பண்றதை விட வேற நல்ல தொடப்பம் எங்கேயுமே கிடைக்காது. எப்பவும் போலுராமோட கடைக்கு மட்டும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் பாட்டுக்கு கடைக்கு போய் நிம்மதியா உட்காருவாரு. அதே மாதிரி தொடப்பம் செய்யறதுக்கும் அவர் 2 பேரை கடையில வேலைக்கு வச்சிருக்காரு. இன்னைக்கு எத்தனை செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு 15 தொடப்பக்கட்டையை செஞ்சிருக்கோம் ஐயா. போலுராமோட இந்த வளர்ச்சியை பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க யாரும் அவரை கலாய்க்கிறதே இல்ல. எல்லாரும் இப்ப அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.